அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது நீட் தேர்வு. நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி இப்போது நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அதெல்லாம் நேற்று மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக நீட் தேர்வுக்காக போராடுறாங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒத்துமையாக நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ இதாக இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒற்றுமையை நான் இப்போ தான் நீட் தேர்வுக்காக பார்க்குறேன். அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இப்போ எல்லோரும் மாற்றி மாற்றி போராடுறாங்க. சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப. அப்படியே ஒரு சந்தேகமும் வருது, சந்தோஷத்தோடு சேர்ந்த ஒரு சந்தேகம். நீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார்? ரைட், வருதில்ல. அப்போது இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டை நாங்கள் ஒழிச்சிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. 5 வருஷம் ஆகியும் அந்த ரகசியமாகவே வச்சுக்கிட்டாங்க. இன்ன வரையும் எங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போராட வந்திருக்காங்களே இயக்குனர்கள், நடிகர்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, தெரியல. 5 வருஷம் அவங்களாம் என்ன கோமாவில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. 5 வருஷம் வரையும் கோமாக்கு போயிட்டாங்க போல், என்ன நாட்டில் நடக்குதுன்னுட்டு. நீங்கள் போராடுறது நல்ல விஷயந்தான், ஆனால் கடந்த 5 வருஷமாக எங்கே போயிருந்தீங்கன்னு தான் எங்களோட கொஸ்டின். 2 மாதத்தில் இப்போது நீட்டை ஒழிச்சாகணும் அப்படின்னு போராடுறவங்களாம் கடந்த 5 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க? இவ்வளோ போராட்டங்கள் எங்கே பண்ணாமல் ஏன் இருந்தீங்க? அதை விடுங்க. தமிழ்நாட்டில் டிஎன்பிசின்னு ஒரு எக்ஸாம், இதே மாதிரி முறைகேடுகள் நடந்துச்சா? அப்போ நீங்களாம் எங்கே இருந்தீங்க, எங்கே போயிருந்தீங்க? அப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி நடந்தால் அந்த மாணவர்கள்லாம் பாதிக்கப்படலை. ஒருத்தவங்களாம் 40 பேருக்கு போய் 30 பேருக்கு நாங்கள் அரசு வேலை கொடுக்குறேன்னா மட்டும் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ எல்லோரும் வரிசை கட்டி நிற்பீங்க. அவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம், இவங்களுக்கு எப்படி, இவங்கள பார்க்க செத்தவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படிலாம் கேட்பீங்க. ஆனால் இதே டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி முறைகேடெல்லாம் நடந்துச்சுல, அன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க நீங்களாம்? அப்போ கேட்டிருந்துருக்கணும்ல, எங்களுக்கு இதில் சரியான பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கணும்ல. இதில் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு, அப்போ நீங்கள் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வர்ற இந்த நடிகர், இயக்குனர்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு கூட அடையாளம் தெரியல. இப்போ உங்களோட அரசியலுக்கு இருக்கிற இந்த மாணவர்களை நீங்கள் எவ்வளோ சீப்பாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒன்று நடக்கணும்னா நீங்கள் அந்த மாணவர்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதை ஆனால் எல்லோரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். கேட்டால் இது ஒரு அரசியல் பிரச்சனை, நீங்கள் அப்படியே மாற்றி விட்டுருவீங்க. நீட் அவசியம் இல்லை அப்படின்னு மாணவர்கள் போராட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு, அந்த அமைச்சரை பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்புறம் இடையில இப்போ நீட் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. நீட் தேவையில்லை தான், எல்லாருக்குமே நீட் தேவையில்லை தான். அது இப்படி போராடி இப்படி இது பண்ணல, முதலமைச்சர் சொல்லிட்டாலோ இல்லை ரகசியத்தை சொல்லிட்டாலோ அது ஒழிச்சிட முடியுமா? நீட்டை ரத்து பண்ண முடியுமா? யார் நினச்சா முடியும்? மாநில அரசு நினச்சா முடியுமா? மத்திய அரசு நினைக்கணுமா? இல்லை, எதுவுமே இது இல்லாமல் உங்கள் அரசியலுக்காண்டி இந்த மாணவர்களை வச்சு விளையாடுறீங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு மோசமான அரசியல் இது. அமைதி வழியில் போராடுறேன்னு நேற்று போய் ட்ரெயினை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயினெல்லாம் மறைச்சி இந்த மாதிரி பண்ணால் உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? பண்ணலாமா? இது அமைதி வழி போராட்டமா? ட்ரெயினை மறைச்சி போராடுறது அமைதி வழி போராட்டமா? உங்களை போலீஸார் தடுக்க மாட்டாங்களா? யாருக்கோ ஏதோ ஒன்று அனுச்சு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்கள பற்றி யாராவது நினச்சிங்களா? முதல்ல உங்கள் அரசியலுக்காண்டி இந்த மக்களை முட்டாளாக்குறது, பயன்படுத்துறது, இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு உண்மையான அரசியல் பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள், உண்மையான போராட்டத்தை முன்னெடுங்க. யார் தப்பு பண்ணாலும் போராட்டம் பண்ணுங்கள். இந்த ஆட்சி அந்த ஆட்சி இவங்க அவங்க பிடிச்சவங்கன்னு தான் இல்லாமல் யார் ஆட்சியில் தப்பு பண்ணாலும் தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க.
போராடுங்க. நமக்கு வேணுன்றத நம்ம தான் போராடி வாங்கிக்கணும். அதுக்காக உங்கள் அரசியலுக்காண்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போராட்டம் பண்ணுறேன்னு மாணவர்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. நீங்கள் படம் நடிக்கிறீங்களா, இயக்குறீங்களா, அதோட உங்கள் இயக்கத்தெல்லாம் அங்கே வச்சுக்கோங்க. வெளியில் வந்து போராட்டம் பண்ணுறன்ற பேரில் ஏமாத்தாதீங்க. முதல்ல மக்களை முட்டாளாக்கி ஆக்கி தான் இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க. இன்னமும் அந்த முட்டாளாக்கவே இவ்வளோ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமும் முட்டாளாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் தான் முட்டாளாவீங்க. நன்றி.